ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடி கலாட்டாவாக கொண்டு போனாலும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோவை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த ஸ்டோரியை என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பெரிய குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் அபி மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் கூட அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அபி ராகவோட வாயில் வச்சு மூச்சு காற்றுலாம் கொடுத்து காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னதுமே உடனே ராகவ் ஒத்துக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை தான் கிரியேட் பண்ணார். அதுக்காக தான் நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஆகாஷை அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சுந்தரி அதாவது மாலை போட வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ ராகவ் அபி பார்த்தோம் அப்படின்னா முருகரோட வேஷம் போட்டு சூப்பராக கூட்டிகிட்டு வராங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா மூமெண்ட்டாக, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ஒரு டிவைஷனல் மூமெண்ட்டாக அப்படி கொண்டு போனாலும் அடுத்த ஸ்டோரி என்னவா மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன் வேறு இருக்குது. அபியோட வீட்டில் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வேறு இவங்கெல்லாம் போகணும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் முரளி என்ன மாதிரி சதி திட்டம் போடுறாங்க, அந்த நேரத்தில் என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா நமக்கு முன்னாடி பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இப்போ முன்னாடி வச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணல. அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அணு பழசெல்லாம் மறந்து போகிறாங்க, கொஞ்சம் பைத்திய மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை வச்சு கொண்டு வர போகிறாங்களா? இல்லாட்டி பார்த்தோம்னா ஆகாஷை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு முரளி அதை வச்சு அடுத்து எமோஷனல் கேம் விளையாட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அபி சைடில் இருந்து ஆதாரம் அப்படின்னு பார்த்தா அவங்க ரூமுக்குள்ளார இருக்க முரளி வச்சு அந்த வாய்ஸ் ரெக்கார்டராக இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃபீஸ் குடோனில் செந்தில் அண்ணகிட்ட சொல்லியிருக்காங்களா அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதுவாக இருக்கட்டும், அது கிடச்சின்னா ஒரு ஆதாரமான விஷயத்தை ராகவ் கிட்ட கொடுக்கலாம். ஆனால் ராகவுமே பார்த்தோம்னா இப்போதைக்கு அபி மேலே சந்தேகப்படுற மாதிரி உள்ள மூமெண்ட்லாம் காட்டல. ஏன்னா ராகவ் அபி மேலே இப்போ சந்தோஷமாகவும் அபி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு மைண்ட் வாய்ஸில் பேசுகிறதாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே மதுவோட ஸ்டோரியை கேட்கும்போது கூட ராகவ் ரொம்ப சந்தோஷமாக தான் அபிகிட்ட அந்த மதுவோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது அடுத்து என்ன மாதிரி ஸ்டோரியை கிரியேட் பண்ணி கொண்டு போவாங்க, ஏன்னா அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு வெர்ஷனில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்துருவாங்களோ. ஏன்னா ராகவுக்கு ஆக்சிடென்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் அந்த எமோஷனலை வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஸ்டோரியை ஓட்டலாம். ஏன்னா இப்போ அதாவது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கணும், அஞ்சலிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க வயிற்றில் இருக்க அந்த பாப்பாவை வச்சு தான் அடுத்து கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஸ்டோரியை மூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்ல, அப்படிலாம் யோசித்து பார்க்க தோணுது. ஆனாலும் நம்மளால் நம்ப முடியாது, ஸ்டோரியை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுனால அடுத்து என்ன வேணால் கொண்டு வரலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் அதை தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.